ஸ்கை லெவல் எக்ஸ்பெக்டேஷனில் புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேங்க. இந்த லாஜிக் இல்லைன்னா படம் பார்க்க மாட்டேன், 2.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் நமக்கு செட்டே ஆகாது, மாஸ் மசாலா மூவிஸ் சைடே நான் போக மாட்டேங்கிறவங்க தயவு செய்து இந்த படத்துக்கு போயிடாதுங்க. இது உங்களுக்கான படம் கிடையாது. சரி, புஷ்பா 2 என்ன சொல்ல வருது? பெர்ஃபெக்டான சீக்வல் தான். ஆனால் இதில் ஒரு படி மேலே போயிட்டு பொண்டாட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டேட்டோட சிஎம்ஐ சேஞ்ச் பண்ணுறது, அவரோட பிஸ்னஸை இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அதெல்லாம் ஆடிருக்காரு அல்லு அர்ஜுன். ஒரு பீக் கமர்ஷியல் சினிமாவுக்கு என்னங்க தேவை? 2 சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸு, 2 நல்ல குத்துப்பாட்டு, கொஞ்சம் எமோஷன், அப்படி இப்படின்னு இருந்தாலே போதும்ல. ஆனால் இதில் எவரி 15 மினிட்ஸுக்கு ஒரு எலிவேஷன் சீக்வன்ஸுங்க. ரைட்டிங்கில் சுகுமார் பின்னி படல் எடுத்துட்டாரு. இன்ட்ரோவாக இருக்கட்டும், இன்ட்ரோல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் அந்த கங்கம்மா ஜாத்திரா 10 காஞ்சனாவுக்கு சமம், ப்ரீ கிளைமேக்ஸ் ருத்ரதாண்டவமாக இருக்கட்டும், இதுக்கு சரியான சப்போர்ட்டிவாக நம்ம சாம்சியஸோட பிஜிஎம், டிஎஸ்பியோட சாங்ஸு, ஆக்ஷன் கோரியோகிராஃபி, விஷுவல்னு சொல்லிட்டு சரியான பீக் கமர்ஷியல் சினிமாங்க. லாஜிக் லூப்போல்ஸ் எல்லாம் இருந்தாலும், டைம் அதிகமாகவே இருந்தாலும் தன்னோட மேஜிக்கில் பின்னிட்டாரு அல்லு அர்ஜுன். ரைட்டிங் சுகுமார் தெரி, இது போதுங்க.